குபேரா ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பேசினதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க. ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பேசினதை விட இந்த படம் நல்லா இருக்கா? நல்லா இல்லை. ஆடியோ லான்ச் பேச்சே பரவாயில்லன்றீங்களா? இல்லை, ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின விஷயம் இருக்குது தெரியுமா, ஓவர் பில்டப், இது தேவையில்லாத பேச்சுக்கள்லாம், அது எல்லாமே அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். படத்தை பற்றி அவர் ஒன்றுமே பேசவே இல்லை. சரி, படம் ஓகே. இன்னும் சில சமயம் வந்து அவர் ஒருவேளை இங்கே பேசுகிறாருனாலும் படத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நம்ம போகிறோம். கண்டிப்பாக நாகார்ஜுனா அவ்வளோ சீக்கிரத்தில் கோட்டை ஓட்ட மாட்டார். ஓரளவுக்கு நல்ல கதையாக இருந்தால் மட்டும் தான் செலக்ட் பண்ணிப்பார். கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு ரோல் இருக்குது இல்லையா, அதுக்காக அந்த நம்பிக்கையில் தான் நான் போனேன். படம் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக படத்தோட ஓப்பனிங்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பெரிய ஏதோ வந்து ஒரு பெருசாக ஒரு இதை கண்டுபிடிச்சி ரா மெட்டீரியல் ஆஃப் இந்த ஆயிலை, க்ரூட் ஆயிலை கண்டுபிடிச்சிருக்கோம், அதை வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு பேசிட்டு அதுக்கு வந்து இந்த மினிஸ்டர்ஸ்க்குலாம் ஃபண்டு இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், 1 லட்சம் கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்லாம் பயங்கரமாக பேசும்போது, டேங்கப்பா இந்தியன் எக்கானமி இஸ் ஆல்வேஸ் அவர் எக்கானமிடா அப்படிங்கிற அளவுக்கு படத்தை கொண்டு போகிறாடா அப்படின்னு ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் பார்க்கும்போது நல்லா ஒரு மாதிரி மிரண்டுட்டேன். சரி, ஏதோ ஒரு டாப்பில் நம்ம வந்து ஆடியோ லான்ச்சில் தப்பாக நினச்சிட்டோம் பேசுனதை வச்சுட்டு அப்படின்னு. அந்தளவுக்கு வந்து ஒரு ஹைப் இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒருத்தனை செலெக்ஷன் ப்ராசஸில் எடுக்கணும் அப்படின்னும் போது நாகார்ஜுனா விடுங்க அப்படின்னு. அவர் ஏற்கனவே வந்து சிபிஐ இருந்தால் நிறைய ரைடு கொடுத்தவர், 100 கோடி ரூபாய் கட்ட வச்சவர். அவர் ஏதோ ஒரு கேஸில் ஜெயிலில் இருக்காரு. அந்த கேஸ் என்ன சொன்னாங்கன்னு தெரியவே இல்லை. அவர் போலீஸ் ஸ்டேஷனில் இது ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. அவர் 10 வருஷம் ஜெயில் தண்டனையா. அவரோட ஒய்ஃபு சொன்னீங்கன்னாவும் குழந்தைகளும் 5 வருஷமாக அவர் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 7 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது ஏன் கொடுத்தாங்க, அவர் எப்படி மாட்டினார், ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? இவ்வளோ ஹைப் கொடுத்துட்டு இந்த 1 லட்சம் கோடி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இவனால தான் முடியும் அப்படின்னு நாகார்ஜுனாவை சூஸ் பண்ணுறாங்க. அவர் நேர்மையான ஒரு ஆள். இவருக்கு வந்து ஒரு குற்றம் தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு வாரத்தில் நான் உன்னை வெளியே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா நாகார்ஜுனா உடனே வந்து இங்கே சிஸ்டம்லாம் செத்து போச்சு, நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு நாகார்ஜுனா உடனே ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி உடனே அங்கே வந்து திருட்டுத்தனம் பண்ணுறாரு. முதல்ல இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமா? 5 வருஷமாக நேர்மையாக இருந்தவன இன்னும் 5 வருஷம் இருந்துட்டாலே முடிஞ்சு போச்சே. 10 வருஷம் தான் ஜெயில் தானே, 5 வருஷம் இருந்துட்டாப்புல நேர்மையாக உள்ளேயும், இன்னும் 5 வருஷம் தானே. ஒய்ஃபு வந்து பிரச்சனை பண்ணல, வாழ்க்கையே போச்சுன்னு பண்ணல. ஒய்ஃபு குழந்தையே காமிக்குது, குழந்தை எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. நேர்மையான இந்த மாதிரியே வந்து ஒய்ஃபு கிடைக்கிறதே அதிசயம். அமைதியாக இருக்குது அப்படின்னும் போது எதுக்கு தேவையில்லாமல் வந்து இங்கே நாகார்ஜுனா பிரச்சனை பண்ணணும். சரி, நாகார்ஜுனா அப்படி வந்துட்டாரா? அடுத்து இந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இது நடக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம ஃபேக் கம்பெனி ரெடி பண்ணி அந்த ஃபேக் கம்பெனி ப்ரொஃபைல் மூலமாக பணத்தை வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு 4 பிச்சைக்காரங்களை தேடுறாங்க. இதில் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி, அதில் வந்து 50,000 சம்திங் 50,000 கோடி வந்து என்னென்னா பிளாக் மணி, 50,000 கோடி ஒயிட் மணி. இப்படி தான் பிரிக்கிற ஐடியா. எலெக்ஷன் டைம் வருது, அதனால் அது ஒயிட் மணியாக மாற்றுவோம், பிளாக் மணி ஐடியா கதையில் அவங்க சொல்கிறது. ஆனால் செலக்ட் பண்ணது 4 பிச்சைக்காரன். ஒரு பிச்சைக்காரனுக்கு 10,000 கோடி, 4 பிச்சைக்காரனுக்கு 40,000 கோடி. அப்போ இன்னொரு 10,000 கோடிக்கு எந்த பிச்சைக்காரனை பிடிப்பாங்க? எனக்கு அது ஃபஸ்ட்டு புரியலை. சரி, ஓகே, 4 பிச்சைக்காரனை பிடிச்சி 4 வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இந்த பிச்சைக்காரனை ஒவ்வொருத்துக்கும் இந்த கம்பெனியை ரெடி பண்ணி ப்ரொஃபைலை ரெடி பண்ணி இவங்களை க்ரியேட் பண்ணி அதிலிருந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. இதை முடிச்ச உடனே பிச்சைக்காரங்களும் அவங்கள விட்டுருவோம் அப்படிங்கிறதும் ஒரு பேச்சுவார்த்தை யாருக்கும், நாகார்ஜுனாவுக்கும் அந்த பிஸ்னஸ் மேனுக்கும். ஆனால் பிஸ்னஸ் மேன் என்ன சொல்கிறாரு, பிச்சைக்காரங்களாம் விட முடியாது, அவனுக்கு விஷயம் தெரியும், அதனால் அவனை கொலை பண்ணிடணும். டேய், அவனை பிச்சைக்காரன், அவனை வச்சு தான் பண்ணுற, அவனுக்கு என்ன விஷயம் தெரியும், அவனை போய் கொலை பண்ண போகிற அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வி படம் முழுசு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியே வந்து அந்த கதைக்குள்ள 10,000 கோடி ஒரு 2 பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், சிக்கன் பிரியாணி போட்டு சுறாவுக்கு இறையா போட்டுறாங்க. தனுஷ் இதில் தப்பிச்சிடாப்புல. இன்னொரு பக்கம் ஒரு பிச்சைக்காரி ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்காப்புல. அந்த ப்ரெக்னென்ட் லேடியே திடீர்னு செத்து போயிட்டாப்புல நினச்சா உயிரோட இருப்பா, எப்படி இருப்பான்றது யாருக்கும் தெரியாது. இப்போது தனுஷ் இவங்ககிட்ட தப்பிக்கிறார். ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், சென்ட்ரல் மினிஸ்டரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் 1 லட்சம் கோடி வரைக்கும் பணம் கொடுத்து அந்த ஒரு பிஸ்னஸை வந்து தன் கையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு பவர் உள்ள ஒரு ஆள். இந்த ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரனை, அவனுக்கு எழுத படிக்க கூட தெரியாத ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சிட முடியுமா? ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. 1.25 மணி நேரம் சுற்றுறாங்க சார், தேடிக்கிட்டே இருக்காங்க சார், ஊரே தேடுது. அங்கே தேடுறாங்க, இங்கே தேடுறாங்க, அது ஃபோனை வச்சு ட்ராக் பண்ணுறாங்கிறாங்க, எங்கே போகிறாங்க, மும்பை சிட்டியில் தேடுறாங்க, எங்கெங்கேயோ தேடுறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமா. நானே இப்போ தான் தேடி முடிப்பாங்கன்னு பார்ப்போம். இதில் 2 வாட்டி அவர் வீட்டுக்கு அவரே வந்துட்டு போயிடுவார். அவரே வந்து உள்ளே வந்துட்டு நாகார்ஜுனா பார்த்துட்டு சார் அப்படின்னு வரும்போது நாகார்ஜுனா வெளிலன்னு சொல்லி திருப்பி அவரே வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். எப்படின்னு பார்த்துங்க, ரொம்ப ஈஸியாக உள்ள வீட்டுக்கு வர்றாரு, ஈஸியாக விட்டு வெளியில் போயிடுறாரு. எப்படி தெரியாது. சரி, இதுக்கு அடுத்து இதையாவது போதா, இதுக்கப்புறம் ராஷ்மிகா உள்ளே வருது. இந்த அம்மா எதுக்கு வருது, ஏன் வருவாங்க, ஒன்றுமே தெரியல. சரி, இதோடு இந்த கதை முடியுதா? அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒன்று கொண்டு வராங்க. இந்த பணத்தெல்லாம் வச்சு இந்த உலகத்தில் இருக்க பிச்சைக்காரங்க யாருமே இருக்கக்கூடாது, எல்லா பிச்சைக்காரங்களையும் வந்து நான் வந்து சூப்பராக இது பண்ண போகிறேன், எல்லாரும் இந்த பிச்சைக்காரனே இருக்கக்கூடாது, படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணம் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். இது லாஜிக்கலாக எந்த அளவுக்கு கரெக்டாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்?
ஐடியாவோ நல்லா இருக்குது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? அதுக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. சரி, இதுக்கப்புறம் வந்து நான் என்ன தாண்டா பண்ணணும் அப்படின்னும் போது, நீ ஒரு நாள் பிச்சைக்காரன் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரன் படத்தில் விஜய் ஆண்டனி சொல்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனை பிச்சைக்காரனை உட்கார வைக்கிறாங்க. அவன் பிச்சை எடுக்கும்போது ஏதாவது ரியலைஸ் பண்ணுவான்னு பார்த்தா அது ஒன்றும் கிடையாது. அவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான், பிச்சை எடுக்கிறது இங்கேருந்து பார்க்குறான். ஸோ ஒரு ஹீரோயிஸமும் இல்லை, ஒரு 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 ஹீரோயிஸ் இல்லைனாலும் ஒரு லாஜிக்கல் திங்கும் இல்லை. ஒரு இந்தியன் எக்கனாமியே மாற்றுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கேமை வந்து வெளியில் காட்டணும் அப்படின்னு நாகார்ஜுன ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாருன்னா அதுவும் முழுமையாக இல்லை. திடீர்னு பாதிலே துப்பாக்கி வச்சுட்டு போடுறாங்க. அந்த அளவு எல்லாம் பண்ணியிருப்பாரு, கடைசியில் அவரையும் போட்டு தட்டாங்க. எதுவுமே ஒரு முழுமையாக இல்லை. எந்த ஒரு கதையுமே நமக்குள்ள ஒரு கனெக்ட் கொடுக்கல. தனுஷ் வந்து ஒரு ஒரு பிச்சைக்காரன் இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சிருக்காரு. இந்த புதுப்பேட்டை படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தொண்டை வலிக்கு காசு கொடு அப்படின்னு ஒரு ரோல் பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும். இதில் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே வரல. திருப்பதி மலையாடி வாரத்தை பிச்சை எடுக்கிறாரு, எங்கேயோ எடுக்கிறாரு, அந்த ஒரு ஃபீலே வரமாட்டேங்குது. அந்த ஒரு ஃபீல் வரலன்னும் போது நீங்கள் எப்படி கனெக்ட் ஆவீங்க? இப்போ நான் கடவுள் படத்தில் வந்து பிச்சைக்காரன் பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்காடான்னு. இதை பார்க்கும்போது பிச்சைக்காரனுக்குள்ள இவ்வளோ ஜாலியான ஒரு வாழ்க்கை கூட இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி பிச்சை எடுக்க போயிடலாம் அப்படின்னு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. இது ஓவராலாக என்னன்னா, நான் லாஜிக் மிஸ்டேக்ஸ் பார்க்குற ஆள் கிடையாது. ஆனாலும் என்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் பார்க்க வைக்குதுன்னா அந்த படத்தோடைய ரொம்ப ஸ்லோவான ஸ்கிரீன் பிளே. படம் 3 மணி நேரம்னா நான் உட்காந்து படம் பார்க்கும்போது எனக்கு 5-6 மணி நேரம் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு 40 வாட்டி கொட்டாயி விட்டேன். இவ்வளோ விஷயங்கள் ஒரு நல்ல சப்ஜெக்டை எவ்வளோ அழகாக கொடுக்கணுமோ அப்படி கொடுக்காம. அந்த டேரக்டருக்கு தனுஷ் பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்துருந்தாரு ஆடியோ லான்ச்சில். இல்லை, அவருடைய படங்கள் நானுமே பார்த்துருக்கேன், நல்ல நல்ல படங்கள். லீடர்னு ஒரு படம் அந்த ராணா வச்சு பண்ணியிருப்பாரு, சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இம்பேக்டை வச்சு ஒரு சூப்பர் படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஏன் வந்து இப்படி எடுத்தாருன்னு தெரியல. இல்லை இது 2 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நாகார்ஜுனாவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், தனுஷ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக இதை பேலன்ஸ் பண்ணி கேர் ஒரு பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்தாரா அப்படிங்கிறதும் தெரியல. ரொம்ப தப்பாக இருக்குது. தனுஷ்க்கு இவ்வளோ 1.5 மணி நேரம் இவ்வளோ தூரம் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவ்வளோ தூரம் வந்து அந்த ஸ்ட்ரெச்சை கொடுத்து அந்த படத்தையே வந்து ஒரு சொதப்பு. என்ன ஐடியா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த படத்துக்கு தனுஷ் கமிட் ஆனதுக்கு? என்ன காரணம்? தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை ஏன் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்? ஏன்னா இப்போ தமிழில் அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. அவரே சொன்னார்ல ஆடியோ லான்ச்சில் கூட, நான் என்னுடைய ரசிகர்களை தெளிவாக குழப்பி வச்சுருக்கேன், நான் வேணால் குழம்புவேன், ஆனால் அவங்க தெளிவாக இருக்காங்க அப்படின்னு. சார், நான் பார்த்த வரைக்கும் இது வந்து சேகர் கமலா அப்படிங்கிற ஒரு டேரக்டர்ஸ் சாய்ஸாக மாறிட்டாங்க. இப்போ வெற்றிமாறனா ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி, சேகர் கமலாவா ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி. ஓகே, இப்போ சேகர் கமலா ஒரு பெரிய டேரக்டராக ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னும் போது அந்த படம் பிஸ்னஸ் ஆயிரும். இப்போ இவருடைய மார்க்கெட் வேல்யூ ஏறிடும். நம்ம ஊர் ஹீரோ அதர் ஸ்டேட்டில் ஒரு டேரக்டரோ ஒரு பெரிய டேரக்டரோட ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னும் போது இந்த பிஸ்னஸ் ஸ்கேலும் சரி, அவருடைய பே ஸ்கேலும் கொஞ்சம் அதிகமாகும். இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சே தவிர இந்த கதையில் கமிட் ஆகிற அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. இந்த கதையை நீங்கள் அப்படி சொல்கிறதுனால என்ன கிடைச்சிருச்சு? ஒன்றுமே இல்லை. சரி, நீங்கள் பிச்சைக்காரவங்களுடைய வாழ்வியலை பற்றியும் அவங்களுடைய பிரச்சனையை பற்றியும் நீங்கள் பேசணுன்றீங்களா? அதை பற்றி பேசுகிற அளவுக்கு இதில் என்ன விஷயங்கள் இருக்குது? சரி, நீங்கள் இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒன்று பண்ணுறீங்கல்ல, அவ்வளோ பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களே, இந்த பிச்சைக்காரங்களுக்காக நீங்கள் இந்த படத்தோடைய குழுவும் சரி, தனுஷ் அவர்களும் சரி, நாகார்ஜுனா அவர்களும் சரி, எல்லாரும் சேர்ந்து இந்த பிச்சைக்காரங்களுக்காகன்னு என்ன பண்ணியிருக்காங்க? குபேரன் பேர் வச்சு ஒரு பிச்சைக்கார கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு பண்ணியிருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான பிச்சைக்காரங்களுக்காக இந்த படக்குழு என்ன பண்ணிருச்சு? ஏதாவது பண்ணுச்சா? எதுவுமே பண்ணவே இல்லையே. அப்புறம் என்ன நீங்கள் பிச்சைக்காரங்களோட வேலையோ? இது அவங்களோட கஷ்டத்தை சொல்லணும்னா அதை யார் பார்க்கணும்? இப்போ நீங்களும் நானும் ஓரளவுக்கு நமக்கு வந்து அப்படிலாம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்களா? ஆமாம், யாசகம் வாங்கக்கூடியவர்களை. ஆமாம், ஒருவேளை சாப்பாடு வாங்குறவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு எரிக்கும் போது கூட அப்படியே வந்து நாய் வண்டியில் ஏற்றுனா கூட பிரச்சனை சார். நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு பணமாக எரிச்சிட்டிங்கன்னா அடுத்த பிறகு பிச்சைக்காரங்களை பிறக்க மாட்டாங்க சார், அதனால் எரிச்சிருங்க சார் அப்படின்னு அதுக்கெல்லாம் பணம் கொடுத்து பண்ணுறவர் தனுஷ். பிச்சைக்காரங்களோட வழி என்னன்றது தெரியுமா? கடைசியில் மிகப்பெரிய வில்லனே ஒரு நாள் பிச்சை எடுப்பார், அப்போ தெரியும் எங்களுடைய வழி என்ன அப்படிங்கிறதான் சொல்கிறார் இல்லையா? இந்த படத்தை எத்தனை பிச்சைக்காரங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை எத்தனை பிச்சைக்காரங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க யாசகம் ஏந்திரவங்க தான், வாழ்க்கையில் ஏதோ ஒரு நெருக்கடி அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தான். இப்போது இந்த படம் யார் பார்த்து புரிஞ்சுக்கிறணும்? நீங்களும் நானுமா? இல்லை தனுஷ் ரசிகர்களா? இல்லை நாகார்ஜுனா ரசிகர்களா? தனுஷ் ரசிகர்களையாவது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா படம்? தனுஷ் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க சார், அவ்வளோதான் சார். நம்ம என்ன சொல்லணும்னா, படம் நல்லா இருக்குது, ஆஹா ஓ தனுஷ் படம் தெரியல, உனக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுஷோடைய ரசிகர்களுக்கு இந்த மாஸ் எலிமெண்ட்னு இருக்கு இல்லையா, அசுரனில் பார்க்குற ஒரு தனுஷோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அது இது எதுவுமே இருக்காது. ஹீரோயிஸும் எதுவுமே சுத்தமாக இருக்காது படம் முழுசும். தனுஷ்கிட்ட ஒரு ஹீரோயிஸும் இருக்காது, படம் முழுசுமே ஹீரோயிஸும் இருக்காது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மாஸ் எலிமெண்ட் எதிர்பார்த்துட்டு வர தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். மியூசிக் எப்படி இருக்குது? மியூசிக் சூப்பர். டிஎஸ்பியோட மியூசிக் வந்து அல்டிமேட். நம்ம
வெறும் குறையா சொல்ல டிஎஸ்பியோட மியூசிக் மட்டும்தான் இந்த படத்தை வந்து காப்பாற்றி விட்டுருக்கு. நிறைய இடங்களில் சீக்வன்ஸில் ஒரே ரவுண்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது நம்மளாம் போர் அடிக்கும்போது அட்லீஸ்ட் அந்த மியூசிக் தான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்க உட்கார வைக்குது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு வந்து மியூசிக் எல்லாமே வந்து இதாக இருக்குது. ஸோ ஓவரால் என்னன்னா அந்த மியூசிக் மட்டும்தான். இங்கே ஓவராலாக என்னென்னா, நான் திரும்ப சொல்லையா, பிச்சைக்காரவங்களுக்கு நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா, பிச்சைக்காரங்கிற ஒரு படம் ஏன் நம்ம மனசில் நின்றுச்சு? அந்த படம் நமக்கு நிற்கிற அளவுக்கு அதில் ஒரு விஷயம் இருந்துச்சு. பணக்கார வருது பிச்சை எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. இப்போ இதை படம் பார்க்கும்போது இது யார் பார்க்கக்கூடிய படம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை பற்றி அவங்க பார்க்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நந்தன் ஒரு படம், சசிகுமார் சார் படம், ஈரா சரவணன் எடுத்திருக்காரு. அந்த படத்தில் ஒவ்வொருத்தருடைய மனிதர்களுடைய வாழ்வியலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கார்பரேஷன் ஸ்வீப்பர்ஸு எல்லாரும் துப்புரவு பணியாளர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு படம் பார்த்து காமிச்சு படம் எப்படிமா இருக்குது, உங்களுடைய வழிகள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா யாருக்கு இந்த படமோ அவங்களுக்கு போய் சேரணும். இப்போ அவங்களுக்கு சேர்றதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அப்போ அப்படி அவங்க ஒருத்தவங்க இந்த படத்தை பார்த்து அழுது இது என்னன்றது தெரிஞ்சால் தானே அதோடைய படத்தோடைய வேல்யூ இருக்கும். எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ பேருக்கு அது என்னென்னே தெரியாதே. நீங்களும் நானும் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சப்படுத்தாமல் நீங்கள் ஒரு படத்தை வந்து வாழ்வியலாகவும் சமூக நீதிக்காகவும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது தேவையில்லாதது. அது உங்களுக்கு அது கடந்து போகிற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கடந்து போகிற விஷயம். இது வந்து ரொம்ப முழுமையடையலை. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா 1,00,000 கோடி கொடுத்தாங்களா, அந்த மினிஸ்ட்ரியோட ஸ்கேம் வெளியே வந்துச்சா அப்படின்னு தானே ஒரு கதை போகணும். இது அதுக்குள்ளே அந்த முடிவுக்குள்ளேயே வரலை. ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனை ஒரு குப்பையில் வச்சு திடீர்னு போட்டு தட்டாங்க. அவன் பிச்சைக்காரனா இருக்கான். அவன் பிச்சைக்காரனை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரியல் பிச்சைக்காரன் கடத்திட்டு போயிடுறான். கூட இருக்கிறத தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. எப்படி? உங்களுக்கு ஒன்று கதையை எமோஷ்னலாக நீங்கள் கொண்டு போயிருக்கணும். லாஜிக்கு நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். இல்லை கதையை ரொம்ப ட்விஸ்டண்டானா நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கணும். நாங்கள் அப்பயும் வந்து கதையோட ஸ்க்ரீன் பிளேயை பார்த்துட்டு நாங்கள் விட்டுட்டு போயிருந்திருப்போம். ஒன்று எமோஷ்னலாகலையும் கனெக்ட் ஆகாமல், ட்விஸ்டண்டான்லேயும் கனெக்ட் ஆகாமல், இல்லை நீங்கள் ஒரு சோசியல் மெசேஜ் கொடுக்குறதையும் கனெக்ட் ஆகாமல், இப்படி எல்லாத்துலேயுமே கனெக்ட் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சா எங்களுக்கு இதில் கடைசியில் இந்த குபேராக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் தோணுச்சு, ரைட்டு டேய் இது கருத்து சொல்கிற படம் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எந்திரிச்சு ஓடி வந்தவங்க நாங்கள். ஸோ ஒரு படம்ன்றது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது அவ்வளோ பெரிய தப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இது யாருக்கு எடுத்த படமோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது.